நான் உன் கூட 100 வருஷம் வாழணும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்குடா என கெஞ்சி கொஞ்சிய இன்ஸ்டா டூப்ளிகேட் காதலியை சந்திக்கும் ஆசையில் சென்று கல்லூரி மாணவர்களிடம் அடி வாங்கிவிட்டு எஸ்கேப் ஆன சில்வண்டு பிரம்மநாயகம் வசமாக சிக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்தில் கடந்த 25ஆம் தேதி பட்டப்பகலில் ஒரு நபரை 3 இளைஞர்கள் தாக்கி செல்போன் பறித்ததாக பரபரப்பு வீடியோ காட்சி வெளியானது. பட்டப்பகலிலே பங்குனி வெயிலிலே வழிப்பறியா என தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. தாக்கப்பட்ட அந்த நபரோ, நான் திருநெல்வேலி, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், பாலத்து மேல வந்தேன், 2 பேர் வந்து கூல் லிப் இருக்கான்னு கேட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். ஹான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, இல்லைன்னு அடிச்சுட்டாங்க என உலகமாக அப்பாவி போல அந்த வீடியோவில் பேசியிருந்தார். சம்பவத்தை வீடியோ எடுத்த பொதுமக்கள் போலீசிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்றதால் வேறு வழியில்லாமல் புகார் கொடுத்தார் அந்த நபர். திருநெல்வேலி ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், மேலே பாலத்து மேலே வந்தேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 2 பேரும் வந்தாங்க, வந்துட்டு கூலி கொடுக்காதுன்னு கேட்டாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது, பழக்கம் கிடையாதுன்னு. கொஞ்சம் ஆன்சர் இருக்கான்னு கேட்டாங்க, பேசல இங்க கொடுங்க, வா வா நீ வா நீ வா, தெரிஞ்சவனும் கிடையாதுல்ல, நினைப்பாங்க யாரா இருந்தாலும். இன்னொரு பக்கம் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் வழிப்பறி செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதா என நெட்டிசன்கள் ஒரு பக்கம் அந்த வீடியோவை சுட்டிவிட காட்டு தீயாய் பரவ ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி உத்தரவின் பேரில் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு செல்போன் பறித்து சென்ற இளைஞர்களை வலைவீசி தேட ஆரம்பித்தனர். 25ஆம் தேதி காலை 7 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் 5 மணி நேரத்திலேயே 3 இளைஞர்களையும் அதிரடியாக கைது செய்தது சேலம் மாநகர காவல்துறை. அப்போதுதான் அதில் 2 பேர் கல்லூரி மாணவர்கள் என்பதும் இன்னொருவர் பாலிடெக்னிக் மாணவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இது வழிப்பறி விவகாரம் அல்ல, ஆபாச இன்ஸ்டா சாட்டிங், சிறுமியிடம் பிளாக்மெயில் செய்த விவகாரம் என விசாரணையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அதாவது அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் பால்ராஜ் தலைமையிலான போலீசார் அந்த வீடியோ காட்சி மற்றும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து சேலம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள அதிகாரிப்பட்டி அம்பேத்கர் காலனியை சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போதுதான் கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் அளித்த வாக்குமூலம் விசாரணை அதிகாரிகளையே கிறுகிறுக்க வைத்தது. அதாவது தனது தோழியிடம் பிரம்மநாயகம் இன்ஸ்டாவில் அறிமுகமாகி ஆபாச சாட்டிங், பிளாக்மெயில் செய்ததாகவும் தனது தோழி பிளாக் செய்த பிறகும் கூட சுரேஷ் என்கிற பெயரில் பிரம்மநாயகம் ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் செய்து மீண்டும் மிரட்டி ஆபாசமாக சாட்டிங் செய்ததாகவும் கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் வாக்குமூலம் அளித்தார். மேலும் பிரம்மநாயகம் தொடர்ந்து பிளாக்மெயில், டார்ச்சர் செய்தது குறித்து 18 வயதுக்குட்பட்ட தோழியான அச்சிறுமி தன்னிடம் சொல்லி அழுததால் பெண் பெயரில் தாங்களே போலியாக இன்ஸ்டா ஐடி கிரியேட் செய்து அவரிடம் சாட்டிங் செய்தோம், இந்த போலி பெண் ஐடியிடமும் ஆபாசமாக பேசினார், அதனால் எனது தோழியின் அந்தரங்க ஆதாரங்களை அவரது செல்போனில் இருந்து அழிக்கத்தான் நைஸாக வரவழைத்து செல்லை பிடுங்கினோம் எனவும் மாணவர் ராமகிருஷ்ணன் வாக்குமூலம் அளித்தார். ஆனாலும் சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, பொது இடத்தில் பிரம்மநாயகத்தை தாக்கி செல்போனை பறித்தது சட்டப்படி குற்றம் என ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நண்பர்களை அதிரடியாக கைது செய்தது காவல்துறை. மேலும் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி, இது பணம் பறிப்பு தொடர்பானதோ போதைப் பொருள் தொடர்பானதோ அல்ல, விசாரணையில் சிறுமி சம்பந்தப்பட்டிருக்கிறார்,
பிரம்மநாயகம் புகாரை கொடுத்துவிட்டு தன்னுடைய உண்மையான பெயரை கூட சொல்லாமல் போய்விட்டார். விசாரணையில்தான் அவரது பெயரே தெரிய வந்துள்ளது. இன்னும் கூடுதல் விசாரணைக்கு பிறகு பிரம்மநாயகத்தின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியிருந்தார். பிரம்மநாயகம் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்றாரு சுரேஷ் பேர்ல இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஐடி மூலமா ஒரு மைனர் கேர்ள்கிட்ட கனெக்ஷனில் ஆறாரு. எப்படியும் ஃபோன் நம்பர் இதை தேடிட்டு அந்த கேர்ளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கனெக்ட் பண்ணி அந்த கேர்ள் மைனர் கேர்ள் வெரி ஸ்மால் கேர்ள் அண்ட் இவர் பிரம்மநாயகம் எலியாஸ் சுரேஷ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த கேர்ளை. அந்த கேர்ள் வந்து இவர் ராமகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. இந்த ராமகிருஷ்ணன் வந்து இந்த 3 பசங்களே ஒரு ஆள் 3 அக்யூஸ்டில் ஒரு ஆள் ராமகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு. தென் ராமகிருஷ்ணன் வந்து இவர் சுரேஷ்க்கு நிறைய தடவை வார்ன் பண்ணியிருக்கார் ஃபோன் மூலிமா, நீங்கள் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆனால் சுரேஷ் திருத்த மாட்டார். சுரேஷ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு சுரேஷ் எலியாஸ் பிரம்மநாயகம். அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் வந்து அவர் தாங்க முடியல, பண்ண டார்ச்சர் ராமகிருஷ்ணனும் அந்த பொண்ணும் தாங்க முடியல. ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஃபேக் கேர்ள் ஐடி கிரியேட் பண்ணுறாரு. ஃபேக் ராமகிருஷ்ணன் வந்து ஊர் வந்து திருநெல்வேலி, அவர் சேலம்காரர் கிடையாது. இவர் பிரம்மானந்தம் எலியா சுரேஷ் the complainant in the case. Complainant வந்து does not belong to Salem, he belong to Tirunelveli and living in Chennai. So ராமகிருஷ்ணன் கிரியேட்டிங் கேர்ள் உடைய ஃபேக் ஐடி கேர்ள் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இவர் இங்கே வர சொல்றாரு, சேலத்துக்கு வாங்க. இவர் கிளம்பிட்டு சேலத்துக்கு வராரு. ஓகே, தென் இங்கே சேலத்துக்கு வந்து இந்த 3 பசங்களை இவருடைய மொபைல் எடுத்துட்டு அதை உழைச்சிட்டு தூக்கி போட்டாங்க. இதுதான் பர்பஸ் என்னன்னா கேட்டிங்கன்னா, அந்த கேர்ளுடைய ஆப்ஸ்கின், அந்த லிட்டில் மைனர் கேர்ளுடைய ஆப்ஸ்கின் ஃபோட்டோ அந்த ஏதாவது வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் சேட்டு, அதெல்லாம் ரொம்ப மோசமான வச்சுருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு காட்டாங்க, நான் அது உங்களுக்கு காட்ட முடியாது, அது எவிடன்ஸ். ஓகே, ஸோ உழைச்சி தூக்கி போட்டாங்க. இதுதான் அவங்க பர்பஸ். இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. இதில் ஃபர்தராக போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பிரம்மநாயகம் மேலே என்ன பண்ணால் அதை பண்ணிடணும். அது இது வரைக்கும் விசாரணையிலே வரல. இதெல்லாம் விசாரணையிலே வெரிஃபை பண்ணுறதுல இருக்கும். பிரம்மநாயகம் சுரேஷ் வந்து ஃபேக் நேம், ஒரிஜினல் நேம் பிரம்மநாயகம். கம்ப்ளைண்ட் வரல, பட் கம்ப்ளைண்ட் வந்தா சரி, வரலன்னா சரி, we will investigate and we will take action. இதுல போக்சோ ஆக்ட் இன்வால்வ் ஆகும்? நோ, போக்சோ ஆக்ட் இல்ல. இந்த ஃபர்தர் என்கொயரியில் இது பிரம்மநாயகம் மேல என்ன பண்ண? ஆமாம், போக்சோ ஆக்ட், ஐடி ஆக்ட், சைபர் கிரைம் எல்லாமே வரும். No drug was used, no money was snatched. அண்ட் பிரம்மநாயகம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஒரிஜினல் பேர் கூட சொல்லல, சுரேஷ் பேர் சொல்லி கிளம்பிட்டாருங்கிறாங்க. அது நம்ம என்கொயரியில தான் அவர் பேர் பிரம்மநாயகம் வருது. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. காரணம், பிரம்மநாயகத்தை தாக்கி செல்போனை பறித்த நோக்கமே ஒரு சிறுமி தொடர்பான ஆதாரத்தை அழிக்கத்தான். அப்படி இருக்க பல்வேறு தனிப்படைகள் அமைத்து 5 மணி நேரத்தில் 3 மாணவர்களை கைது செய்த காவல்துறை அந்த சிறுமியிடம் ஆபாச சாட்டிங் செய்து பிளாக்மெயில் செய்ததாக மாணவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரம்மநாயகத்தை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின்படி ஏன் கைது செய்யவில்லை? பட்டப்பகலில் வழிப்பறி செய்ததாக மாணவர்கள் மீது பொய்யான புகாரை கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆன பிரம்மநாயகம் குறித்து உண்மையான பெயரையே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்த பிறகுதான் தெரிந்து கொண்டோம் என சேலம் மாநகர காவல்துறை கூறுவது எந்த அளவுக்கு அலட்சியமானது. இதில் மெயின் வில்லனே பிரம்மநாயகம் தானே. அவர் புகார் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார் என்று எப்படி கேஷுவலாக சொல்ல முடிகிறது? சிறுமிதான் புகார் கொடுத்தால் பிரம்மநாயகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாணவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் உண்மை இருப்பது தெரிய வந்தாலே பிரம்மநாயகத்தை போக்சோ சட்டத்தின்படி கைது செய்யலாமே. அவரை தப்ப விட்டது ஏன் என்றெல்லாம் பலரும் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள்.
இந்த நிலையில்தான் பெயரை கூட ஒழுங்காக சொல்லாமல் பொய் புகார் கொடுத்துவிட்டு சொந்த ஊருக்கு சிட்டாய் பறந்த பிரம்மநாயகத்தை ஆலங்குளத்துக்கே சென்று அதிரடியாக கைது செய்திருக்கிறது சேலம் காவல்துறை. பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற தனிப்படை போலீசார் ராமகிருஷ்ணன் என்ற கல்லூரி மாணவரை மரக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த புகாரின் பேரில் கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர். இதன் பின்னர் பிரம்மநாயகத்தை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஆனாலும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமியிடம் ஆபாச சாட்டிங், பிளாக்மெயில் செய்வது என குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை செய்த பிரம்மநாயகத்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்கள். அந்த சிறுமியிடம் ஆபாச சாட்டிங்கில் ஈடுபட்டது போல இன்னும் எத்தனை சிறுமிகளிடம் ஆபாச சாட்டிங், பிளாக்மெயில்களில் ஈடுபட்டார் என்பதையும் விசாரிக்க வேண்டும் என்கிறார்கள் பொதுமக்கள் கோரிக்கையாக. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.